இந்த அபூர்வமான் வந்து உண்மையிலே ஒரு நல்ல படம். ப்ரொடியூசர் எலெக்ஷன் அப்போ என்னுடைய அண்ணன் தானன் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு 10-20 காரில் வரும்போது இப்போ டைரக்டர் மணிமுத்து வந்தார். எனக்கு அவர் டைரக்டரும் தெரியாது. என்னை பார்த்து அண்ணா 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 எங்கண்ணே இருக்கீங்க நிறைய அப்போ நான் திவார் ஜெயிலியாக இருக்கேன், இங்கே தான்ப்பா இருக்கேன். ஏன்பா அப்படின்னா, இல்லைண்ணா நான் ஒரு படம் எடுக்கிறேண்ணே, நீங்கள் நடிக்கணும். என்ன படம் தம்பி அப்படின்னா, தமிழ் படம்ண்ணா. என்னென்ன எப்படி கேட்டீங்க? அதான் என்ன தமிழ் படம்னா என்ன படம் தம்பின்னா, இந்த மாதிரி பாபா பற்றி எடுக்கிறேண்ணே. சரி தம்பி அப்படின்னா, ஏன்னா எனக்கு அவர் சொன்னோன்னே டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்துச்சு. நான் அண்ணா நகரில் ஆஃபீஸ் வைக்கும்போது ஒருத்தர் 3 டைரக்டர் வந்தாங்க. அது டைரக்டராக எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நான் ரொம்ப சினிமாவில் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். யார் வந்தாலும் வரவேற்பா, உடனே சாப்பாடு படம் போட்டு கையில் ரூபா கொடுத்து இதுவேன். அப்போ அண்ணே உங்களுக்கு பாபா மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, அப்படியே சரி எடுத்துடலாங்க அப்படின்னா, உடனே அங்கனே பெட்டியில் என்ன கொண்டு வந்தாங்க தாடிலாம் வச்சு இது பண்ணி ஒரு 10-50 ரூபா வாங்கிட்டாங்க. சரி நம்ம பாபா வரப்போகிறோம். என்னை பார்த்தா மூஞ்சில் என்ன தெரியுதுன்னு தெரியல. ஒன்று ஆனால் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும். சரி எல்லாம் எடுக்கலாம் தம்பி, எப்போ படம் எடுக்க போகிறோன்னு எடுக்கலாண்ணே. ஒரு 2 கோடி ரூபா செலவாரியாப்பா, இங்கே இருக்க சிடிக்குள் போயிட்டு வந்தாலே 50,000 தான் ஆகும். நீ என்னப்பா 2 கோடி கேட்கல, நான் படம் எடுத்துருவோண்ணே. நான் சரிப்பா எடுக்கலாம் வாப்பானே, வரவே இல்லை. அதோட மறந்துட்டான். அப்போ தான் ஒரு நினைவு வந்துச்சு, பரவாயில்ல இவரு ஒரு வேளை அந்த மாதிரி டைப்பாக இருக்குமா, ஐயா திருப்பி நம்மளை போட வந்திருக்காரு. நான் அப்போ இல்லை ஏன்னா நான் ப்ரொடியூசர் கவுன்சில் நாங்களும் இருக்கான்னு படம் எடுக்கலானே அப்படின்னா, சரி தம்பிண்ணே அப்போ நான் ப்ரொடியூசரை பார்க்கணும் தம்பி அப்படின்னா, பார்க்கலாமண்ணே அப்படின்னாரு. சரின்னா இப்போ நம்ம டிஎன்எஸ் தேவர் சார் அவங்க ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா தான் முழு நம்பிக்கை வந்து, சரி ஒரு படம் எடுக்கிறாரு, ஒரு டைரக்ட் பண்ணுறாருன்னு நினச்சி சரின்னு ஒத்துட்டானே. 10 நாள் நான் காய்ச்சிட்டேன், இங்கே பெரம்பலூர் விட்டேனே அப்படி இப்படின்னா. சரி தம்பி மேலே ஒரே நாள் அடிச்சுட்டு வந்துட்டாருன்னு. 3 நாள் நைட்டு பரவிட்டேன். காலையில் வெளில நான் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தார். நைட்டு 8 மணி புளிஞ்சு எடுத்துகிட்டு ஆனால் முடிஞ்சுண்ணே அவ்வளோதானே. என்ன தம்பி அப்படின்னா, இவ்வளோதானே உங்கள் சீனை, அடுத்த சீனு கூப்பிட்றேண்ணே, டிகேட் இருக்குனாரு. ஒன்று உண்மையிலே இல்லை எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே எனக்கு கூப்பிட்ற மாதிரி ஆனால் ஒரு சாங் இருக்குண்ணே, குத்து சாங் இருக்குண்ணே, டிகேட் இருக்குண்ணே எனக்கு தெரியும். பில்டப் பண்ணி தெரிஞ்சுக்குவேன். இருந்தாலும் சரி அப்படியே அதை சருது அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக ஒரு நாள் எனக்குள்ள சீனை போகிறேன். நம்ம சார் சுமன் சார் சொன்ன மாதிரி 10 நாள் சொல்லி 5 நாள் எடுத்த மாதிரி என்ன 10 நாள் சொல்லி ஒரு நாளை கழட்டிட்டேன். அவருக்காக பரவாயில்ல 5 நாள் இன்னும் ஒரே நாளில் கழட்டி விட்டார். நான் அதை பற்றி ஒன்றும் நினைக்கல. ஆனால் எல்லோரும் சொன்னாங்க டைரக்டர் வந்து இது எதிர்பார்க்காம போனேன். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து போனால் ஒன்றும் ஆகலை. அவர் எதிர்பார்க்குறோம் இல்லையா, எங்கள் எதிர்பார்ப்பு ஒன்றுமே இல்லை. சரி எல்லாம் பாபாவுக்கு ஒன்று சொல்லி பாபா ஒண்டியில் போட்டேன்னு சொல்லி போட்டு வந்துட்டேன். ரொம்ப ஜாலியாக நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப அது புது டைரக்டர் மாதிரி இல்லை. அதாவது எங்களுக்கு ரெஸ்ட்டே கொடுக்கல. டக்கு 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 டக்குன்னு நான் கேட்டேன், ஏன் இவ்வளோ அவசரமாக இப்படி எடுக்கிறீங்கண்ணா. இல்லைண்ணே அப்படின்னா இப்படின்னா அதெல்லாம் சொன்னார். நான் அதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்கல, ஏன்னா எனக்கு தெரியல சினிமா பற்றி என்னன்னு. சரி நடிச்சு கொடுத்தேன். அப்புறம் முடிஞ்சோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு நாள் கொடுத்தேன். இங்கே சாலி கிராமத்தில் பாபா கோயில் ஒரு சீன் எடுக்க சொன்னேன், கூப்பிட்டேன். போய் நடித்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துக்கு அதுக்கு மேலே இசையமைப்பாளர் வந்து நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா என்னுடைய முதல் நான் வந்து கேனேனா நினச்சி ஒரு படத்தை எடுத்தேன் பாருங்க. இந்திரசினாங்கிற படத்தில் ஒரு தான் மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுலேருந்து எனக்கு மேலே ஒரு பிரியம். ரொம்ப நல்லா வரக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் இவர் ஒருத்தர். ஏன்னா நான் வந்து இவருடைய இசையில் ஒரு படம் எடுத்திருக்கிறேன் இந்திரசனான்னு சொல்லி. அது அப்படியே பாதுகாப்பாக இருக்குது, இன்னும் வெளியே வரல. அது என்னுடைய அன்பு தம்பி பஞ்சு பரத் இயக்கத்தில் பண்ணார். ரொம்ப பயங்கரமாக பஞ்சு பண்ணிட்டாரு. இப்படி இன்னொரு 2-3 படம் அப்படியே இருக்குது. அது போட்டிக்காக வச்சுருக்கிறேன். அது என்றைக்கு பாம்பு வெளியே வருதோ அன்னைக்கு அது வேகம் என்னன்னு தெரியும். அந்த மாதிரி அதாவது இந்த காலகட்டத்தில் படம் எடுத்து இவ்வளோ சீக்கிரம் ஆடியோ லான்ச் கொடுக்குன்னா ரொம்ப அது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அது வந்து பாபாவுடைய மகிமை தான் சொல்லணும். நானும் பாபாவோட டிஓடி தான். அவர் நான் நினைக்காத நாளே இல்லை. டெய்லி அவரை நினச்சிட்டு தான் வெளியே போவேன். இந்த மாதிரி பாபா பற்றி இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நான் நடித்தது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரொடியூசர் வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். அவர் முதல்ல இந்த படம் எடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி புது புது ப்ரொடியூசர் வந்து எங்களை மாதிரி நடிகருக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் வெற்றி பெறுஞ்சு அடுத்தடுத்த படம் இருப்பார். மணிமுத்து சொன்னார், இப்போ கூட எனக்கு ஒரு காலையில் ஃபோன் பண்ணார், அண்ணே வந்துருங்கண்ணே எப்படின்னா இருக்குது பேப்பரில் அப்படின்னா. இருக்குப்பா போட்டால் சின்னதாக இருப்பாரு. இல்லைண்ணே அடுத்து அசைக்கிறோம்ண்ணே விடுங்கண்ணே. நான் சரிது நானே அடுத்த படம் நீங்கள் தானே ஹீரோண்ணே. தம்பி அதெல்லாம் சொல்லாத, நீ கூப்பிடு வரேன், அதை விட்டு இப்படி ஹீரோ அப்படி இப்படிலாம் சொல்லாதப்பா. அது நானே முதல் போட்டு எடுத்தால் தான் நான் ஹீரோ நடிக்க முடியும். நீ ஹீரோன்னு சொல்லி அங்கே கொண்டு என்னை ஹீரோ ஆகிடுவேன். வேணாம், அந்த விளையாட்டுக்கு நான் வரல, கண்டிப்பாக வரேன் தம்பி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 5 மணிக்கு வந்தேன். ஆனால் வாங்கினேன், என்ன நீங்கள் வரல, உங்களுக்காக போயிட்டீங்க எல்லாருமே, என்ன ஆரம்பிக்க போகிறானே, என்னென்ன இப்படி பண்ணுறீங்கன்னா பார்த்தா இங்கே உள்ள நான் தான் முதல்ல இருக்கேன் போல.
அதனால் எதுக்கு இதெல்லாம் சொல்ல ரொம்ப ஆர்வம் அவருக்கு. எது பண்ணாலுமே ஆர்வமாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப அவரை பாராட்டுறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒரு படம் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல மற்றும் மேடையில் அமர்ந்திருக்க அனைத்து என்னுடைய உடன்பிறந்த அண்ணா நாசர் அண்ணா, விஜய் சார் உண்மையிலே தலைவாசி விஜய் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா அவர் தத்ரூபமாக எவ்வளவோ அவரை பற்றி எனக்கு பெருமையான விஷயங்கள்லாம் அண்ணன் சொன்னார். உண்மையில ஒரு மனிதனை வந்து எப்பயுமே வந்து அதாவது வைரம் வந்து பூமிக்குள்ள இருக்கும்போது தெரியாது, அது வெளியே வந்து பாலிஷ் கொடுத்தாலும் தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதருக்குள்ள ஒரு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது. தெய்வம் வந்து நேரில் பார்க்க முடியாது, ஒரு மனித ரூபத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரியான மகான்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து தமிழ் திரையுலகத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக நான் நடிகர் சுமன் சாரை நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு ஒருத்தர். எப்படி சூப்பர் ஸ்டார் நேசிக்கிறேன் அந்த மாதிரி அவர் நேசிக்கிறேன். அவர் எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணுவார். அவரோட நான் சேர்ந்து சவுகார்பேட்டை படத்தில் பண்ணுறேன். அவர் சேர்த்து வர்றாரு. உண்மையிலே ரொம்ப நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த சீன்ஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அவர் என்னுடைய சீன்லாம் பார்த்து ரசிப்பார், நானும் அவரை பார்த்து ரசிப்பேன். அந்த மாதிரி அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தொடர்பு வச்சுக்கிறோம். நல்லா இருக்குது. சினிமா உலகங்கிறது உண்மையிலே இது பெரிய கடல். இந்த கடலில் நீந்துறாங்க, எத்தனையோ பேர் நீந்துறாங்க, எத்தனையோ பேர் காணாமல் போகிறாங்க. அதில் கரை சேர்றது கொஞ்சம் பேர் தான். அந்த மாதிரி கரை சேரில் நானும் ஒரு ஆள்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை வந்து என்னுடைய ரசிகர்கள் தான் என்னை கரை சேர்த்து கையை பிடிச்சி ஏற்றிட்டு வராங்க. அந்த மாதிரி இந்த திரையுலகத்தில் வந்தவங்க யாருமே வந்து தோற்றதில்லை, ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த படங்களில் வந்து புது புது ப்ரொடியூசர் வரணும். அவங்க வந்து புது புது படங்கள் எடுத்து எங்களை மாதிரி நடிகர்கள் வாய்ப்பு கொடுக்கணும் கேட்டு என்னை இவ்வளோ நேரம் பேச வச்ச அந்த விழா குழுவினருக்கும் இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றி.